நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நம்ம இ-காமர்ஸ் பத்தி ஒரு கண்டென்ட் மேக் பண்ண போறோம். ஸோ கம்பல்சரி 30 டேஸ்க்கு தேவையான என்னென்ன பண்ணேன், எப்படி என் பிசினஸ் க்ரோ ஆச்சு, நான் அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணேன் எல்லாமே சொல்லி இந்த வீடியோல சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசா என்கிட்ட காசுலாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், அதுதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ்லாம் நான் நெக்ஸ்ட் டேல நான் இருந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பேக்கிங் மெட்டீரியல் வாங்கினேன், எங்கெங்க ப்ராடக்டோட மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணேன். ஸோ லோ காஸ்ட்ல எல்லாமே தான் வாங்கினேன். ஸோ நான் பேக்கேஜிங் அவ்வளோக்கா செலவு பண்ணல. ஸோ அமேசான்லேயே பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அமேசான்லேயும் மீஷோலையும் தான் சேல் பண்ண ஆரம்பித்தேன். நான் அமேசான்லேயும் மீஷோலையும் சேல் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து லிஸ்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே எனக்கு எந்த ஒரு ஆர்டருமே இல்லை. ஸோ ஃபர்தர் டேஸில் வருமா வராதான்னு ஒரே கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.